ஹலோ, ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்லேயே எந்த மாதிரி சைட் வச்சு சூஸ் பண்ணலாம், நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பில் கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மந்த்லி பேசிஸில். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8-5 நேற்று மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வார் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா நெகோசியேஷன் வந்து சீஸ்ஃபயர் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே மாற்றி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட ஒரு இம்பாக்ட் தான் நேற்று மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டவுன் சைட் சைட்வைஸாகவே இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டால் ரியாக்ட் பண்ண முடியல, எந்த சைடு போகணுங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியாவுக்கு பாசிட்டிவாக நியூஸாக இருக்குது, பட் அங்கே ஆயில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை திருப்பி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் வந்து இன்னும் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இன்னும் சிஎம் வந்து அலர்ட் ஆகலை, அவங்க வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் வந்து ஓகே ஆகலை, யார் சிஎம்னு தெரியல, ஏன்னா விஜய் வந்து பதவியேற்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியா இதில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதனால தான் சைட்வேஸ் அண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவல்ஸான 24,237, 204, 136, 112. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கீழே இறங்கின மார்க்கெட் அந்த லெவல்ஸ்குள்ளேயும் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கு கீழே வரல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மேலே போகலை. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த விஷயம். இதை நம்ம எந்த செக்டர் வச்சு அனலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 24,380 கால், 24,380 புட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 171 அப்படிங்கிறது கீ லெவல், 148 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நம்ம கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ நமக்கு இங்கே ப்ராப்பரான நமக்கு என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் கேண்டிலே நம்ம எடுக்க முடியாது. 214 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ 214 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 249 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கேண்டில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியலன்னா கீழே வந்ததுக்கப்புறம் 215 திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 249. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைட்வேஸில் போயிருந்தாலும் நம்மளால் ஒரு 20 to 30 பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். உங்களுக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிருந்தால் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது இந்த சைட்வேஸை தான் பார்க்கணும், வேறு சைட்வேஸில் பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டோம். 24,300 கால், 24,300 புட்டில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 171 அப்படிங்கிறது கீ லெவல், 148 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான எண்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 188. ஸோ நீங்கள் 188 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 243 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து சைடு வைஸாக இருந்தாலும் அப்சைடு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் அப்சைடு வந்து ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால தான் மார்க்கெட் டவுன் சைடில் இருந்தாங்க. இதில் பாருங்கள், கீழே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் மேலே போயிரு, திருப்பி 171 நீங்கள் என்ட்ரி எடுத்தால் 188. ஸோ இது நம்ம இன்னும் வந்து ஸோ இது நம்ம வேறு எந்த செக்டர் பார்த்த கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,280 கால், 24,250 புட். இதில் வந்து 175 அப்படிங்கிறது கீ லெவல், 150 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 164 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 175 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 205 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. 205 மேலே மார்க்கெட் எல்லாம் சஸ்டைன் ஆக முடியல. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதான் 164 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 205 டார்கெட். 205 அப்படிங்கிறது 24,250 லோ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தான், 236 வரைக்கும் தான் போவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் லோ வரைக்கும் தான் போனது, சைட்வேஸாக தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஏன்னா அப்சைடு ட்ரை பண்ணாங்க. நம்மளோட தியரி படி, நம்மளோட செட்டப் படி நேற்று மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறது காலையில் தெரிஞ்சிருச்சு. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சைட்வேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு லெவல்ஸ் தெரிஞ்சு நாங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இங்கே நீங்கள் 215 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, 184 நீங்கள் சப்போர்ட் இருக்கலாம். ஸோ தெரிஞ்ச இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டு 249 டார்கெட். பட் ஆனால் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சைடு வரைச்சா ப்ரீமியமாக ரொம்ப டீகே பண்ணாங்க. அதான் நேற்று. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபுல்லாக டோட்டல் கன்ஃபியூஷனாக ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பற்றி நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸ் போடுறோம், லெவல்ஸ் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.